விஜய் வசந்த், சிருஷ்டி டாங்கி ஆகியோர் நடித்திருக்கும் படம் அச்சமின்றி. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். விஜய் வசந்த், கருணாஸ், தேவதர்ஷினி, சண்முக சுந்தரம் நால்வரும் பிக் பாக்கெட் அடிப்பதையே தொழிலாக செய்து வருகிறார்கள். இவர்களுடைய ஏரியாவுக்கு இன்ஸ்பெக்டராக வருகிறார் சமுத்திரக்கனி. அதே ஏரியாவில் வாய் பேச முடியாத வித்யா தனிமையில் வசித்து வருகிறார். அவர் மீது சமுத்திரக்கனி இரக்கம் காட்ட அந்த இரக்கம் நாளடைவில் காதலாக மாறுகிறது. இந்நிலையில் ஒரு நாள் பஸ்ஸில் விஜய் வசந்தை சந்திக்கிறாள் சிருஷ்டி டாங்கி. இவர்களுடைய முதல் சந்திப்பே மோதலாக மாறி போலீஸ் நிலையம் வரை செல்கிறது. ஒரு கட்டத்தில் தனது தவறை உணர்ந்த சிருஷ்டி டாங்கே விஜயிடம் மன்னிப்பு கேட்கிறார். அதன் பிறகு இருவரும் காதலிக்க ஆரம்பிக்கின்றனர். இந்நிலையில் சமுத்திரக்கனி காதலிக்கும் வித்யா ஒரு விபத்தில் இறக்கிறாள். அது விபத்து இல்லை, திட்டமிட்டு செய்த கொலை என்று சமுத்திரக்கனிக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. இது குறித்து விசாரிக்க களமிறங்க நினைக்கும் போது அவரது உயர் அதிகாரி போலீஸ் மற்றும் ரவுடி கும்பலின் உதவியோடு இவரை கொலை செய்ய திட்டமிடுகிறார். அதிலிருந்து தப்பித்து செல்லும் சமுத்திரக்கனி உயிர் பயத்தோடு ஓடி வரும் நாயகனையும் நாயகியையும் சந்திக்கிறார். சமுத்திரக்கனியை கொல்ல துடிப்பவர்களே இவர்களையும் கொலை செய்ய துடிக்கிறார்கள் என்பதை ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்கிறார்கள். 3 பேரும் இணைந்து தங்களை கொலை செய்ய நினைப்பவர்களை எதிர்க்க களமிறங்கிறார்கள். அப்போது தங்களை கொல்ல துடிக்கும் ரவுடி கும்பலின் பின்புலத்தில் கல்வி அமைச்சர் ராதாரவியின் உதவியாளர் ஜெயக்குமார் ஜானகிராமன் இருப்பது தெரிய வருகிறது. சமுத்திரக்கனி, விஜய் வசந்த், சிருஷ்டி டாங்கே ஆகிய 3 பேரையும் அவர் கொல்ல துடிப்பதின் காரணம் என்ன? இந்த கொலை முயற்சியிலிருந்து தப்பித்தார்களா? வித்யா யார்? எதற்காக கொள்கிறார்கள் என்பதை விறுவிறுப்புடன் கூடிய பதிலை பிற்பாதையில் சொல்லியிருக்கிறார்கள். பிக் பாக்கெட் திருடனாக வரும் விஜய் வசந்த் தனது நகைச்சுவை கலந்த யதார்த்த நடிப்பில் அனைவரையும் கவர்கிறார். முதற் பாதையில் இவரது கதாபாத்திரம் நகைச்சுவாக நகர்ந்தாலும் சமுத்திரக்கனியிடம் இணைந்து பிறகு ஆக்ஷனுக்கு மாறுகிறது. ஆக்ஷன் காட்சிகளில் ஆக்ரோஷமாக நடித்திருக்கிறார். தனக்கேற்ற சரியான கதையை தேர்வு செய்து நாயகன் அந்தஸ்தை முழுமையாக காட்டிக்கொள்ளாமல் தனது கதாபாத்திரத்திற்கு ஏற்ற நடிப்பை முழுமையாக கொடுத்திருக்கிறார். சிருஷ்டி டாங்கே அழகு பதுமையாக படம் முழுக்க வலம் வருகிறார். காதல் காட்சிகள் மட்டுமில்லாது சென்டிமெண்ட் காட்சிகளும் ரசிக்க வைக்கிறார். பரபரப்பான காட்சிகளில் தனது நடிப்பை சிறப்பாக செய்து தனது கதாபாத்திரத்தை பூர்த்தி செய்திருக்கிறார். பொறுப்பான போலீஸ் அதிகாரியாக வரும் சமுத்திரக்கனி வழக்கம் போல் தனது அசாத்தியமான நடிப்பை யதார்த்தமாக பதிவு செய்திருக்கிறார். தான் காதலித்த பெண்ணின் மரணத்திற்கு பிறகு சென்டிமெண்ட் கலந்த கோபத்தோடு எதிரிகளை துவம்சம் செய்யும் காட்சிகள் எல்லாம் பலை சொல்ல வைக்கிறது. ராதாரவியின் கதாபாத்திரத்தை ஆரம்பத்தில் வில்லத்தனமாக சித்தரித்து இறுதியில் அவர் மிகவும் நேர்மையானவர் என்பது போல் காட்சிப்படுத்தியிருக்கிறார் இயக்குனர். இதை உணர்ந்து சிறப்பாக நடித்து தனது கதாபாத்திரத்திற்கு பெயர் வரும்படி செய்திருக்கிறார் ராதாரவி. குறிப்பாக இறுதி காட்சியில் நீதிமன்றத்தில் இவர் பேசும் வசனங்கள் மிகவும் யோசிக்கக்கூடியதாக உள்ளது. இதுவரையிலான படங்களில் பிரியமான அம்மாவாக வந்த சரண்யா பொன்வண்ணன் இந்த படத்தில் பிடிவாத சரண்யாவாக நடித்துள்ளார். கல்வி நிறுவனங்கள் நடத்தும் மிகப்பெரிய தொழிலதிபரான இவர் தனது கட்டுப்பாட்டுக்குள் அனைவரையும் கொண்டு வரும் மிடுக்கான தோட்டத்துடன் கம்பீரமாக வலம் வந்திருக்கிறார். இவருக்கு இந்த கதாபாத்திரம் புதிதென்றாலும் அதை அழகாக கையாண்டு வெற்றி பெற்றிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். இனிமேல் சரண்யா பொன்வண்ணன் இது மாதிரியான கதாபாத்திரத்திலும் நடித்து அவரது நடிப்பு திறமையை இன்னும் மேலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் படம் பார்த்தவர்களின் ஆவலாக உள்ளது. வாய் பேச முடியாமல் வரும் வித்யா, வக்கீலாக வரும் ரோகிணி, கலெக்டராக வரும் தலைவாசல் விஜய், கும்கி அஸ்வின் ஆகியோரும் தங்கள் கதாபாத்திரத்தை உணர்ந்து சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். கருணாஸ், தேவதர்ஷினி, சண்முக சுந்தரம் கூட்டணியில் காமெடி ரசிக்கும்படி இருக்கிறது. ஏற்கனவே விஜய் வசந்தை வைத்து என்னமோ நடக்குது என்ற ஹிட் படத்தை கொடுத்த ராஜா பாண்டே இப்படத்தையும் இயக்கியிருக்கிறார். இப்படத்தின் மூலம் தனியார் கல்வி நிறுவனங்களும் அரசாங்கமும் மக்களும் கல்வியை எப்படி நாடுகிறார்கள் என்பதை விவாதித்துக் கொண்டு வந்து அதற்கான தீர்வையும் சொல்லியிருக்கிறார். படத்தில் இவர் சொல்லியிருக்கும் கருத்தை எல்லோருக்கும் எளிதில் புரியும்படி திரைக்கதை அமைத்து இயக்கியிருப்பது படத்திற்கு மிகப்பெரிய பலம். அதேபோல் கல்வி முறையில் கட்டாய மாற்றம் வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு படத்தை எடுத்திருக்கும் இந்த குழுவை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். பிரேம்ஜி அமரின் இசையில் பாடல்கள் எல்லாம் இளையராஜாவின் சாயல் இருக்கிறது. சுட்டப்படமாக இருந்தாலும் சுவையாக இருக்கிறது. பின்னணி இசையும் ரசிக்கும்படி இருக்கிறது. வெங்கடேஷின் ஒளிப்பதிவும் அருமையாக இருக்கிறது. சண்டை காட்சிகளில் எல்லாம் இவரது கேமரா சுழண்டு படமாகிறது. மொத்தத்தில் அச்சமின்றி கல்வியை நோக்கிய பயணம். மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.